Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் லாக்அப் மரணம் அடைந்தவர்களுக்கு நீதி கேட்கும் விதமாக தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நாளை நடைபெற இருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் லாக்அப் மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்காக ஈசிஆர் பனையூரில் இருக்கும் தாவேகா அலுவலகத்திற்கு லாக்அப் மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினர் வருகை தந்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு போலீசார் தடை விதிக்கலாம் என்று எண்ணி நாளை நடக்கும் போராட்டத்திற்கு லாக்அப் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினர் இன்றே தாவேகா அலுவலகம் விரைந்துள்ளனர். லாக்அப் மரணமடைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த கோகுல் ஸ்ரீ, அயனாவரத்தைச் சேர்ந்த விக்னேஷ், கொடுங்கையூரைச் சேர்ந்த ராஜசேகர் ஆகியோரின் குடும்பத்தினர் தாவேகா அலுவலகம் விரைந்துள்ளனர். லாக்அப் மரணமடைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கமணி, புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னதுரை, தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் ஆகியோரின் குடும்பத்தினரும் தாவேகா அலுவலகம் விரைந்துள்ளனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் நடந்த 4 ஆண்டுகளில் லாக்அப் மரணம் அடைந்தவர்களுக்கு நீதி கேட்கும் விதமாக தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நாளை நடைபெற இருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் லாக்அப் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்கு ஈசிஆர் பனையூரில் இருக்கும் தாவேகா அலுவலகத்திற்கு லாக்அப் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினர் வருகை தந்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு போலீசார் தடை விதிக்கலாம் என்று எண்ணி நாளை நடக்கும் போராட்டத்திற்கு லாக்அப் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினர் இன்றே தாவேகா அலுவலகம் விரைந்துள்ளனர். லாக்அப் மரணமடைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த கோகுல் ஸ்ரீ, அயனாவரத்தைச் சேர்ந்த விக்னேஷ், கொடுங்கையூரைச் சேர்ந்த ராஜசேகர் ஆகியோரின் குடும்பத்தினர் தாவேகா அலுவலகம் விரைந்துள்ளனர். லாக்அப் மரணமடைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கமணி, புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னதுரை, தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் ஆகியோரின் குடும்பத்தினரும் தாவேகா அலுவலகம் விரைந்துள்ளனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் லாக்அப் மரணம் அடைந்தவர்களுக்கு நீதி கேட்கும் விதமாக தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நாளை நடைபெற இருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் லாக்அப் மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்காக ஈசிஆர் பனையூரில் இருக்கும் தாவேகா அலுவலகத்திற்கு லாக்அப் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினர் வருகை தந்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு போலீசார் தடை விதிக்கலாம் என்று எண்ணி நாளை நடக்கும் போராட்டத்தில் லாக்அப் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினர் இன்றே தாவேகா அலுவலகம் விரைந்துள்ளனர். லாக்அப் மரணமடைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த கோகுல் ஸ்ரீ, அயனாவரத்தைச் சேர்ந்த விக்னேஷ், கொடுங்கையூரைச் சேர்ந்த ராஜசேகர் ஆகியோரின் குடும்பத்தினர் தாவேகா அலுவலகம் விரைந்துள்ளனர். லாக்அப் மரணமடைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கமணி, புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னதுரை, தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் ஆகியோரின் குடும்பத்தினரும் தாவேகா அலுவலகம் விரைந்துள்ளனர்.